இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய இடங்க. மெயினா வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆத்து பாசனத்தோட கிடைச்சிருக்குங்க. நெறைய பேர் வந்து ஆத்து பாசன வசதியோட இருக்கிற மாரி இடம் இருந்தா சொல்லுங்க. நல்ல ஒரு ஆத்த ஒட்டியே ஆத்துலேருந்து ஒரு 4, 5 கிலோமீட்டர்ல இருக்கிற மாரி ஆத்து பாசன வசதியோட இருந்தா கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏத்த இடம் தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையம். மலையம்பாளையத்தில காளிங்கராயன் கால்வாய ஒட்டி காளிங்கராயன் ஓட பாசனத்த ஒட்டியே தாங்க இந்த இடம் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 67 சென்ட்டுங்க. இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா, 67 சென்ட்டுங்க. இந்த 67 சென்ட்ல பார்த்தீங்கன்னா, 900 வாழ மரம் போட்டிருக்காங்க. நீங்க பார்க்குறது எல்லாமே வாழ மரம். இது வந்து ஒரு வாழைத் தோப்புங்க. 67 சென்ட் கொண்ட ஒரு அருமையான வாழைத் தோப்புங்க இது. இதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 900 மரம் போட்டிருக்காங்க. 900 மரம் பார்த்தீங்கன்னா, பூம்பழ ரகம் தாங்க போட்டிருக்காங்க. மெயினா இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரோடு பாயிண்ட்ல அமைஞ்சிருக்குங்க. அதாவது பஸ் போற ரூட்ல ரோடு பாயிண்ட்ல அமைஞ்சிருக்குங்க. பாருங்க, இப்ப நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, பஸ் போற ரூட்டுங்க. ஈரோடு டூ திருச்சி, கரூர் போற பஸ் போற ரூட்டுங்க இது. நம்ம இடத்துடைய மொத்த விஸ்தீர்ணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 67 சென்ட்டுங்க. இந்த 67 சென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 900 வாழ மரம் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பூம்பழ ரகம் தாங்க போட்டிருக்காங்க. இப்ப இந்த 900 மரமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து எல்லா மரத்துக்குமே வந்து கட்ட கட்டியிருக்காங்க. இந்த கட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வாழைத்தாருடைய வெயிட்டுக்கு மரம் சாஞ்சிறக்கூடாதுன்னு 900 மரத்திலுமே கட்ட கட்டியிருக்காங்க. பாருங்க, இது ரொம்பவே நல்லா மெயின்டெயின்ல இருக்குங்க. பாருங்க தாரெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய இடங்க. இந்த இடம் இந்த தார் பார்த்தீங்கன்னா, இங்க இடத்திலே வந்து ஒரு தார் ரூ. 400 ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போறாங்க. மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 900 மரம் இருக்குங்க. 900 மரத்துல 900 தாருங்க. நீங்க கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 3,60,000 ரேஞ்ச் வந்து இந்த வாழ மரத்துலருந்து வருமானம் வருதுங்க. பாருங்க, தாரெல்லாம் நல்லாவே குவாலிட்டியா இருக்கு பாருங்க. தாரெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மெயினா நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கீழ மண்ணெல்லாம் பாருங்க, ரொம்பவே நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. நம்ம இடம் வந்து நல்ல ஒரு ரோடு பாயிண்ட் வசதியோட தாங்க அமைஞ்சிருக்கு. மெயினா இப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 67 சென்ட்டுங்க. இந்த 67 சென்ட்ல பார்த்தீங்கன்னா, 900 வாழ மரத்தோட இருக்குங்க. இந்த 900 வாழ மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, தனியா போரோ, சர்வீஸோ கிடையாதுங்க. இது வந்து 365 நாளும் தண்ணி பாயக்கூடிய ஆத்து பாசன வசதியோட தாங்க இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆத்து பாசன வசதியோட இடம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேருங்க. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் விலை கூடுதலா சொல்றாங்க. இந்த இடம் அப்படி இல்லைங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, விலையும் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். நல்ல ஒரு தார் ரோடு பாயிண்ட்ல வருங்க. ஒரு 200 அடி வந்து தார் ரோடு பாயிண்ட்லயே கிடைச்சிருங்க. விலையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு குடுத்துருவாங்க. இவங்க வந்து ஃபிக்ஸட் ரேட்ல நிக்க போறது கிடையாதுங்க. நல்ல ஒரு அருமையான இடங்க. 365 நாளும் உங்களுக்கு வந்து ஆத்து பாசனத்துல தண்ணி வரக்கூடிய இடங்க இது. பாருங்க, இப்ப நீங்க பார்க்குறதாங்க காளிங்கராயன் வாய்க்கால். இந்த காளிங்கராயன் வாய்க்கால்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேரேஜ் இருக்குங்க. அந்த பேரேஜ்லேருந்து காளிங்கராயன் வாய்க்கால் வழியா வருங்க. பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம இடம் வந்துருதுங்க. நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காளிங்கராயன் வாய்க்கால் வழியா பாருங்க, நமக்கு வந்து 365 நாளும் வடியாத தண்ணி. மெயினா இந்த இடம் வந்து நல்ல தண்ணீங்க. மெயினா வந்து உப்பு நீர் விவசாயம் கிடையாதுங்க. இது வந்து நன்னீர் விவசாயங்க. அதாவது நல்ல தண்ணி விவசாயங்க. தண்ணி பாருங்க எப்படி நல்லா பளபளன்னு கண்ணாடி மாரி இருக்குன்னு. 365 நாளும் நமக்கு வந்து தண்ணி பாயக்கூடியதுங்க. கரண்ட் செலவு கிடையாது. தனியா போர் போடணும் செலவு கிடையாது. தனியா கிணறு வெட்டணுங்கிற செலவு கிடையாதுங்க. 365 நாளுமே நமக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த பேரேஜ்லேருந்து இந்த ஆத்து பாசனம் வழியா நமக்கு வந்து தண்ணி பாய்ஞ்சுட்டே இருக்குங்க. எந்த செலவும் இல்லைங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே நம்ம கால்ல அந்த வரப்ப மாத்தி விட்டா போதுங்க. எல்லா வாய்க்காலுக்கும் தண்ணி பாய்ஞ்சுக்குங்க. பாருங்க, இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வரப்பு ஃபுல் ஆயிடுச்சுன்னா, நம்ம அப்படியே கால்ல கால்ல வரப்ப மாத்தி விட்டா போதுங்க. அடுத்தடுத்த வரப்புக்கு தண்ணி போய்க்குங்க. தண்ணி பாருங்க எப்படி நல்லா கண்ணாடி மாரி இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ மரத்த தாண்டி இந்த மண்ணுக்கு கரும்பு நல்லா வருங்க. இப்ப இந்த மண்ணுல வந்து கரும்பு பயிரிட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய இடங்க இது. பாருங்க, நம்ம இடத்த வந்து எப்பவுமே செழுமையா வச்சுக்கிறது இந்த பேரேஜ் தாங்க. நம்ம இடத்துலருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ல இந்த பேரேஜ் வந்துருங்க. இந்த பேரேஜ் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சோழசீராமணியில தாங்க இந்த பேரேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த சீசன்ல மழை நல்லாவே பெஞ்சிருக்குங்க. நல்லா மழை பெஞ்சனால பாருங்க, இந்த தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஆத்த வந்து நிரப்பி போயிட்டு இருக்குன்னு. இந்த ஆத்தோட இந்த கடைசிலருந்து அந்த கடைசி வரலுமே தண்ணி போதுங்க. அதாவது 365 நாளுக்கும் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஏரியாங்க இது. பாருங்க, இப்ப இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, கருமாண்டபாளையம் பஸ் ஸ்டாப்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈரோடு மாவட்டம் கருமாண்டபாளையம் பஸ் ஸ்டாப்புங்க. இது நேரா போனா கரூர் போற ரோடுங்க. கரூர் போற ரோடுங்க. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எடுத்துக்கிட்டா நம்ம இடம் வந்து வெறும் 1 1/2 கிலோமீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க. இந்த கருமாண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து எடுத்துக்கிட்டா கரெக்ட்டா 1 1/2 கிலோமீட்டர் நம்ம இடம் மலையம்பாளையம் வந்துருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 200 அடி தார் ரோடு பாயிண்ட்ல வந்துருதுங்க. பாருங்க, இது வந்து ஃபுல்லா பஸ் போற ரூட் தாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா, ஈரோடு டூ திருச்சி போற மெயின் பஸ் ரூட்டே இதுதாங்க. அந்த பஸ் ரூட்லயே தாங்க நமக்கு 200 அடி ரோடு பாயிண்ட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்த இந்த 67 சென்ட்ட பொறுத்தவரையிலும் 200 அடி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தார் ரோடு பேஸ்ல அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 67 சென்ட்டுங்க. ஒரு சென்ட் ரூ. 1,25,000 சொல்றாங்க. கிரயத்த பொறுத்து முன்ன பின்ன அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு
நன்னீர் விவசாயம் இருக்க ஏரியாங்க. நல்ல ஒரு ஆத்து பாசனம் இருக்க ஏரியாங்க. நல்ல இடம். தவற விட்டுறாதீங்க.